நம்ம டாஸ்மாக் ஊழல் குறித்து முன்கூட்டியே பேசியிருந்தோம். என்று பார்த்தீங்கன்னா, பாஜகவினர் சார்பாக தலைமை அலுவலகத்தை நோக்கி நாங்க முற்றுகை போராட்டம் இட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே. அதனால இன்னைக்கு காவல்துறையினர் பாஜகவினர் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா, வீட்டடைப்பா இருக்கட்டும், இல்ல கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கும் செயலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களே, இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப கேவலமான சமாச்சாரம். ஓப்பனாக சொல்லிடுறேன். இதை வெட்கி தலை குதிய வேண்டியது இந்த அரசு தான், வேற எதுவும் இல்லை. அறவழி போராட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை, சட்டத்தில் இருக்குது. அதாவது அரசியல் நிர்ணய சட்டத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அறவழி போராட்டம் அப்படிங்கிறது சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மனித உரிமை, அடிப்படை குடிமக்களுடைய உரிமை. அந்த உரிமை மீறல் இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் கோர்ட்டு திருப்பியும் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே தலையில் கூட்டுவான். 10 ட்ரிப்பு 20 ட்ரிப்பு கூட்டினதுக்கப்புறம் கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் பொன்முடி விஷயத்துலையும் இன்னும் பல்வேறு விஷயங்களில் கூட்டுவாங்க அரசு தான் இது. ஆனால் இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது அன்னைக்கு அண்ணாமலை சொல்லும் போதே நான் இதை எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக எக்மோர் ஏரியாவில் 144 போட்டுருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எப்படி திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி எப்படி நடந்தது? கரெக்டாக எல்லா இடத்துலையும் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருப்பரங்குன்றம் மதுரைக்குள்ளே வர்ற எல்லா ரோட்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படியும் கூட நீங்கள் பாருங்கள், 3:30 மணிக்கு உங்களுக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவு வருது. 4லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் அறவழி போராட்டம் நடத்தலாம் அப்படின்ட்டு. உடனே எவ்வளோ பேர் அங்கே திரண்டு வந்தாங்க அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ பேர் ஸ்பான்டேனியஸாக தானாகவே வந்தாங்க. அதாவது இவங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு கூட்டின்னு போன மாதிரியோ, இல்லைன்னா டிஎம்கே இளைஞர் பேரணி சேலத்தில் நடந்த போது உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் இங்கேருந்து பஸ்ஸு லாரி இதெல்லாம் கூட்டிகிட்டு போன மாதிரிலாம் யாரும் போகவே இல்லை. அந்த அளவுக்கு அங்கே நேச்சுரலாகவே ஒரு ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையாக மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதையும் விடுங்க, நீங்கள் இதில் நடந்தது இல்லையா, சென்னிமலையில் நடந்தது இல்லையா. சென்னிமலையில் யாரோ ஒரு கிறிஸ்தவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்த உடனே, ஒரு எச்சரிக்கை கூட இல்லை, அது ஒரு அச்சுறுத்தல் கொடுத்த உடனே அங்கே எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக வர சமாச்சாரம் தான். அதனால் நான் எதிர்பார்த்தது இவங்க கண்டிப்பாக இதை பண்ணுவாங்கன்னுட்டு. ஆனால் தமிழிசையும் வினோத் செல்வத்தையும் வீட்டுக்கு காவல் வைப்பாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கலை. அதைத்தான் இவர் கண்டிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் ஞானசேகரன் தம்பி அப்பாவு, சபாநாயகர் அப்பாவுவின் அன்பு தம்பி டிஎம்கே ஆதரவாளர் அனுதாபி ஞானசேகரன் கைதான போது கூட அதை கண்டித்து இவங்கெல்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தினாங்க. வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி அறவழி போராட்டங்களுக்கு மக்களுடைய குரலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளம் தான் அது. அதாவது எல்லா மாநிலங்கள்லையுமே அந்த தலைநகரங்களில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும். ஃப்ரீடம் பார்க் அப்படின்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது. ஜெயசாமராஜேந்திரா உடையார் ரோட்டில் தான் இருக்குது, ஐ திங்க். எஸ், அங்கே அந்த இடத்துல தான் அவங்க போராட்டங்கள் அறிவிக்க முடியும். அமைதியாக பிளக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு, பதாகைகள் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துவாங்க. வள்ளுவர் கோட்டமும் அதே மாதிரி தான். ஆனால் அங்கே கூட நீங்கள் பாருங்கள், சௌமியா அன்புமணியை காரை விட்டு கீழே இறக்கவே விடலை. அதே மாதிரி தமிழிசை இந்த மாதிரி பாஜக தலைவர்கள் வந்தபோது அவங்களையும் உடனே குண்டுக்கட்டாக கட்டி லாரியில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சீமான் வந்தார். சீமான் வந்தப்போ சீமானை அந்த இடத்துக்கே வர வைக்கல. எங்கேருந்து வராரோ அதை பாதியிலே அவர் நிற்க வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது நீங்கள் எவ்வளவு நாள் இந்த மக்கள் குரலை நீங்கள் நெசுக்கிக்கிட்டே இருக்க முடியும்? மக்களுடைய குரல் வலையை நீங்கள் எவ்வளோ தான் நெருக்க போகிறீங்க? இதனால உங்களுக்கு எதாவது ஆகிட போகுது. சட்டம் ஒழுங்கு அப்படிம்பாங்க உடனே. ஆனால் சட்டம் ஒழுங்கெல்லாம் உங்களுடைய டியூட்டி. அதாவது அறவழி போராட்டம் நடத்துபவர்கள் எப்போவுமே வன்முறையில் ஈடுபடுவார்கள்ங்கிறது அவசியமே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு வருவோம், நிற்போம், ஒரு 4 ஸ்லோகன் ஷவுட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திரும்பி போயிடுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி ராஜரத்னம் ஸ்டேடியம்லேயும் எவ்வளவு முறை நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்கு. டிஎம்கே காரங்க கூட அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. ஆனால் அது இங்கே முக்கியமாக நான் ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, விவசாயிகள் சட்ட திருத்தத்திற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. 1 வருஷம் அந்த போராட்டம் நடந்தது. இந்த ரெண்டுமே ஒரு கொரோனா காலத்தில் 6 மாதம், இன்னும் அதுக்கப்புறமா 1 வருஷம் குடியுரிமை சட்ட திருத்தம். ஏதாவது மத்திய அரசு பண்ணிச்சா? அவங்க வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்த பிறகு தான் அவங்க உள்ளே வராங்க. அதாவது சிஆர்பிஎஃப் ஆர்மியெல்லாம் உள்ளே அவங்கள ஒரு வழி பண்ணிடுது. அதனால் அறவழி போராட்டம் வன்முறையாக
வெடிக்காமல் இருக்கும் பொழுது அதை நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். எப்படி மெரினாவில் நம்ம பண்ணினோம் ஜல்லிக்கட்டு, இது மாதிரி என்னால் கிட்டத்தட்ட ஒரு 1000 போராட்டங்கள் நாங்கள் சொல்ல முடியும் சார். அதாவது இவர் போராட்டமே நடத்த விடவில்லைன்னு சொல்லிட்டு முத்தரசன் சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, யாரோ ஒரு மந்திரி சொல்கிறாரு, 27,000 போராட்டம் நீங்கள் தான் நடத்தினீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. 27,000 போராட்டம் நடத்துறது பைத்தியக்காரத்தனம். ஆனால் இது ஒரு முக்கியமான போராட்டம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு துறையில் அரசுக்கு வர வேண்டிய வருவாய், மத்திய அரசுக்கு செல்ல வேண்டிய வருவாய் எதுவுமே கிடைக்காம பில் இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்க. 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது தான் சார், இட்ஸ் ட்ரெய்லர் தான். இனிமே தான் பிக்சரே இருக்குது உங்களுக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே நீங்கள் வந்து இப்படி பயப்படுறீங்க. இதுக்கு மேலே பிக்சர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு தான் இந்த போராட்டம் நடத்த அவசியமாக இருக்குது. இன்றைக்கி என்ன, அண்ணாமலை ஆல்ரெடி வந்து இன்னொரு எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. எங்களை நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் போராட்டம் நடத்துவோம். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, பத்திரிகையில் சொல்லி அவசியம் இல்லை, பிட் நோட்டீஸ் அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம கனியாமூர் பள்ளியில் அந்த கலவரம் நடந்தபோது 3000 பேர் எப்படி சார் 1 ஹவரில் திரண்டாங்க. அதுதான், அதனால தான் சொல்கிறேன், இது வந்து அரசனுடைய இந்த போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. ஜனநாயக விரோத போக்கு, ஜனநாயக மரபுகளை காலில் போட்டு மிதிக்கிற ஒரு போக்காக நான் அதை பார்க்குறேன். அரசுக்கு இது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. நாளைக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி கோபாலபுரத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னா என்ன செய்வீங்க? தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு எந்த ஒரு விவகாரத்தையும் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு கையாள போகிற ஒரு பார்வை இருக்குல்ல சார். இங்கே எந்த ஒரு விவகாரம் வந்தாலுமே நாள் கடந்து தான் அதுக்கான ஒரு கண்டனமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கான பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை போய் அவர்கிட்ட கேளுங்க, எந்த கொஸ்டினாக இருந்தாலும் இந்த கட்சியில் வந்துட்டு அனைவரும் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறாரு. ஆனால் இவரிடம் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை போய் சந்திச்சுட்டு வந்த மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள். அதிமுக என்ன நடந்துட்டு வந்துட்டு இருக்கு சார்? இந்த சபாநாயகரை சந்தித்தது வந்து இந்த கட்சி சமாச்சாரத்தினோட இதாக இருக்காது சார். ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா நிறைய பேர் அது வந்து புது அதாவது இவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி. அதாவது இந்த ஊடகங்கள்லாம் சமீபத்தில் ஒரு 3-4 மாதம் முன்னால், அதாவது அண்ணாமலை இதுக்கு போகிறதுக்கு ஆக்ஸ்போர்டு போகிறதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க, அண்ணாமலையை கண்டா அமித்ஷாக்கு பிடிக்கல, அமித்ஷா கூட அமித்ஷாவை பார்க்க போன போது ஐ டோன்ட் வாண்ட் டு சி யுவர் ஃபேஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் நிறைய பொருளெல்லாம் கடப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னமோ இவங்க போய் பக்கத்தில் போய் பார்த்தா மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வேறு விஷயம். ஆனால் ஏடிஎம்கேல சில சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நம்ம அதை இதுக்கு முன்னால் கூட நம்ம பேசியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்ன ஆகப் போகிறது, அவர் எப்படி இந்த பிரச்சனையை அணுகப் போகிறார், எல்லாரையும் அரவணைச்சுன்னு போகிறாரா அல்லது தனியாகவே பண்ண போகிறாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், செங்கோட்டையன் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியான ஆளா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நிறையா வருஷக்கணக்காக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனாலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர்னு நான் சொல்ல முடியாது சார். எம்ஜிஆர் கூட எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஆரம் வீரப்பன் கூட தான் இருந்தார். ஆரம் வீரப்பன் கட்சி கூட நடத்தினார். என்னாச்சு சொல்லுங்கள். அதனால் செங்கோட்டையன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை உடைக்க போகிறதில்ல. அவர் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்க போகிறதில்ல, நான் தான் கழகத்தின் பொதுச் செயலாளர்னு அறிவிக்க போகிறதில்ல. எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் அவர் கொடுக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. ப்ராபப்ளி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுத்து நமக்கு அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணுமே தவிர சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப பெருசாக பேசி ஊதி பெருசாக்கி சர்ச்சை பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டு எடப்பாடி பழனிசாமி வேறு என்ன சொல்ல முடியும் அவருக்கு? ஏன்னா அவர் வராரு, இவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, இவர் போகிறாரு, வேறு வழியில் போகிறாரு, இவர் இருந்தாருன்னா வேறு வழியில் போயிடுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கும் என்ன ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு? அவருக்கு ரொம்ப இயற்கையாகவே தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ரொம்ப ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தானே தவிர அதில் வந்து உள்குத்து அல்லது உள்ள வேறு ஏதோ ஒரு பொருள் பொதிந்த பேச்சு அது மாதிரியெல்லாம் ஒன்றுமே நான் பார்க்கல. ரொம்ப சிம்பிள் திங் தான். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சில பேர் ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எடப்பாடியை சைட்லைன் பண்ணிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையனை முன்னிறுத்த பார்க்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கூட நான் நம்பலை. ஏன்னு கேட்டால் செங்கோட்டையனுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செங்கோட்டையன் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 2 குரூப் இருக்குது.
அதாவது டிஎம்கே அனுதாபிகள் இருப்பாங்க. சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், கேபி முனுசாமி இவங்க எல்லாமே வந்து டிஎம்கே அனுதாபிகள் தான். ஆக்சுவலி ஏடிஎம்கேனுடைய இந்த ஆன்டி டிஎம்கேங்கிற அந்த பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைச்சதே வந்து கேபி முனுசாமி தான். என்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்களோ அந்த பிம்பம் கரெக்டாக வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது டிஎம்கேக்கு மாற்று கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறத ஜெயலலிதா பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றி கிடைச்சது. 2016 கூட அவங்களுக்கு வெற்றி கிடைச்ச காரணம் அதுதான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லை அப்படிங்கிறதுனால, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி சக்திகள் எல்லாம், இந்த மாதிரி பிரிவினை சக்திகள்லாம் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னாச்சு, கட்சியினுடைய இமேஜுக்கு டேமேஜ் ஆகி போச்சு. நான் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் எடப்பாடி பழனிசாமி மேலே டிவிஎஸ்சி கேசஸ் வரல, ஏன் கொடநாடு கேஸ் முன்னால் போக மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்களா? நானே சொல்லும்போது தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்களா? தொண்டனுக்கு மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இவர் மேலே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. 4 வருஷம் ஆச்சு சார். இவங்க மேலே எவ்வளவு கம்ப்ளைண்ட் போட்டாங்க டிஎம்கேக்காரங்க அப்போசிஷனில் இருக்கும்போது. பன்வாரிலால் புரோஹித்தை கொண்டு போயிட்டு பெட்டி பெட்டியாக டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அங்கே சந்தேகம் வரத்தான் செய்யும். அதனால எடப்பாடி பழனிசாமி தான் இதில் வந்து முடிவு எடுத்து மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும் தன்னுடைய முடிவு இதுதான் அப்படின்னுட்டு. அதாவது the ball is in எடப்பாடி பழனிசாமி's court, not in செங்கோட்டையன்ஸ் கோர்ட்டு. செங்கோட்டையன் ஒரு கொளுத்தி போட்டிருக்காரு. அது பெருசாக அதாவது பெரிய காட்டுத்தீ மாதிரி பரவுமா அல்லது அப்படியே அமுங்கி போயிடுமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும்.